அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இன்றைக்கான வீடியோவில் திக்ர்களை பற்றியும் சூறாக்களை பற்றியும் ஜிம்மாவுடைய தினத்தில் ஓதக்கூடியதை பற்றியும் சலவாத்துகளை பற்றியும் பார்க்க போகிறோம். நாம் அனைவரும் வாரம் முழுவதும் உலக வேலைகள் ஓடிக்கொண்டே தான் இருக்கும். ஆனால் வாரத்திற்கு ஒரு நாள் அல்லாஹ் நமக்காக ஒரு விருந்தை வைத்திருக்கிறான். அந்த விருந்தின் பெயர் தான் ஜிம்மா. ஒரு முஸ்லிம்களுக்கு ஜிம்மா என்பது வெறும் விடுமுறை நாள் அல்ல, அது மன்னிப்பு கிடைக்கும் நாள், துவா ஏற்கப்படும் நாள், ஈமான் புதுப்பிக்கப்படும் நாள். இன்று நாம் விஷயங்களை பார்ப்போம். வெள்ளிக்கிழமையின் சிறப்பு, சூரத்துல் கஹ்ஃபின் மகத்துவம், திக்ருகளின் சிறப்பு, அல்லாஹ்வின் அழகிய திருநாமம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரியன் உதிக்கும் நாட்களில் மிக சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை. இந்த நாளில் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள், சுவனத்தில் நுழைந்தார்கள், சுவனத்திற்கும் பூமிக்கும் அனுப்பப்பட்டார்கள். கியாமத் நாள் வெள்ளிக்கிழமையில் தான் ஏற்படும். சிந்தியுங்கள், நாம் பிறந்த நாளை மறக்க மாட்டோம், திருமண நாளை மறக்க மாட்டோம். ஆனால் அல்லாஹ் சிறப்பித்த ஜிம்மா நாளை எத்தனை பேர் நினைவில் வைத்திருக்கிறோம்? ஜிம்மா நாளின் அமல்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளித்து சுத்தமாக நறுமணம் பூசி சீக்கிரமாக பள்ளிவாசலுக்கு செல்வார்கள். ஒருவர் எவ்வளவு சீக்கிரமாக செல்கிறார் அதற்கேற்ப நன்மைகள் எழுதப்படுகின்றன. துவா ஏற்கடும் நேரம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெள்ளிக்கிழமை ஒரு நேரம் இருக்குது. அந்த நேரத்தில் ஒரு முஸ்லீம் அல்லாஹ்விடம் கேட்பதை அல்லாஹ் வழங்குகிறான். என்னென்ன கேட்கலாம்? பெற்றோருக்காக நீங்கள் என்ன துவா கேட்கலாம், குழந்தைக்காக நீங்கள் எதாவது நலன் கேட்கலாம், கடன் தீர துவா கேட்கலாம், நோய் குணமாக நீங்கள் கேட்கலாம், மர்ம வெற்றி அழுது துவா செய்யுங்கள். துவா செய்தால் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கி நீங்கள் ஒவ்வொருவரும் தேடி திரைக்கூடிய அனைத்து விஷயங்களும் நமக்கு பரிசாக கொடுக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த நாள் அசுரா நாள், மிக ஜிம்மாவுடைய நாள், உன்னதமான நாள். நம்ம திக்ர பார்க்குறோம், ஒரு சூறாக்களை பார்க்க போகிறோம். அப்படிப்பட்ட ஒரு நாள் இது சூரா கஹ்ஃப். சூரா கஹ்ஃப் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூறுகிறார், யார் வெள்ளிக்கிழமை அன்று சூரத்துல் கஹ்ஃப் ஓதுகிறார் அவருக்கு ஒரு வெள்ளியிலிருந்து அடுத்த வெள்ளி வரை ஒளி வழங்கப்படும். சூரத்தின் கஹ்ஃப் முதல் 10 வசனங்கள் மனனம் செய்தவர் தஜ்ஜாலின் சோதனையிலிருந்து பாதுகாக்கப்படுவார். நீங்கள் இதை சூரா கஹ்ஃபை நீங்கள் ஓதிக்கிங்க. ஓதுனா உங்களுக்கு பலவித சிறப்பு. சூரா கஹ்ஃப் நம்மளுக்கு சொல்லும் பாடங்கள். குகை இளைஞர்கள் ஈமானைகளை காப்பது, 2 தோட்டங்கள் உரிமையாளர் செல்வம் நிரந்தரமல்ல, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பணிவு, துல்கர்னர் அதிகாரத்தை அல்லாஹுக்காக பயன்படுத்தினாங்க. அப்படிப்பட்ட அடுத்த சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம் அஸ்தக்ஃபிருல்லா. நாவிற்கு மிக இலகு, தராசில் மிகவும் கனமான ஒரு திக்ரு. இது அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமான திக்ரு. ஒரு நிமிடத்தில் பல முறை சொல்ல முடியும், ஆனால் அதன் நன்மை மலையை விட பெரியது. அப்படிப்பட்ட திக்ரு. இந்த திக்ரை நீங்கள் ஓதிங்கன்னா ரஹமத்தின் கதவுகள் திறக்கக்கூடிய திக்ரு. இதை ஓதி முடிக்க 2 நிமிடம் போதுமானது. ஆனால் நாம் அனைவரும் தேடித்தரக்கூடிய அனைத்து நிமிடத்திலும் பெற்றுத்தரக்கூடியதாக இந்த திக்ர் இருக்கிறது. இது துன்பம், கோபம், வெறுப்பு, பயம் போன்ற நம்ம விரும்பிய அனைத்து விஷயங்களிலிருந்து நம்மளை பாதுகாக்கும். அப்படிப்பட்ட திக்ர் நீங்கள் ஓதிக்கிங்க இன்றைக்கி. அது சுபஹானல்லா, அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹு, அல்லாஹு அக்பர். அல்லாஹ் எல்லா குறைகளையும் விட்டும் பரிசுத்தமானவன். அல்லாஹ் புகழும் அல்லாஹ்வுக்கே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹ் தராசை நிரப்பும். லா இலாஹ இல்லல்லாஹ் இது தௌஹீதின் வார்த்தை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்த திக்ர் லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர். பிரச்சனை பெரிதாக இருக்கலாம், ஆனால் அல்லாஹ் அதை விட பெரியவன். அடுத்தது அஸ்தக்ஃபிருல்லாஹ் தூபு இலைஹி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளில் 100 முறை இஸ்திஃபார் ஓதியிருக்காங்க. ஹசன் அபி பஸ்ரி ரலியல்லாஹு அவர்கள் அறிவுரை. ஒருவர் எனக்கு மழை இல்லை, அவருக்கு ஒரு நாள் இஸ்திஃபார் செய்யுங்கள். மற்றவர் எனக்கு குழந்தை இல்லைன்னு சொன்னாருங்க, இஸ்திஃபார் செய்யுங்க. மற்றவர் எனக்கு வறுமைன்னு சொன்னாங்க, இஸ்திஃபார் செய்யுங்க. ஏன்? இறைவனிடம் பாவ மன்னிப்பு தேடுங்கள், அவன் வானத்திலிருந்து மழை அனுப்புவான். அப்படிப்பட்ட இஸ்திஃபார் செல்வத்தாலும் பிள்ளைகளாம் உங்களுக்கு உதவுவார்கள். இஸ்திஃபார் அதிகமாக செய்யுங்க, உங்களுக்கு அல்லாஹ் எல்லாமே தருவான். அடுத்தது அல்லாஹ்வின் திருநாமங்கள். அர் ரஹ்மான் அனைவருக்கும் அருள் செய்பவன், அர் ரஹீம் மறுமையில் ஈமானுடையவர்களுக்கு விசேஷ கருணை, அல் மலிக் உண்மையான அரசன், அஸ்ஸலாம் அமைதியின் உரிமையாளர், அல் முஹ்மீன் பாதுகாப்பு அளிப்பவன், அல் முஹைமீன் எல்லாவற்றின் கண்காணிப்பவன், அல் அஜீஸ் யாராலும் வெல்ல முடியாது. எப்படிப்பட்ட ஒரு திருநாமம் பாருங்கள். அந்த திருநாமத்தை நீங்கள் ஓதி எது கேட்டால் அல்லாஹ் உங்களுக்கு உடனே தருவான். அப்படிப்பட்ட ஒரு திருநாமம். கடந்த வெள்ளிக்கிழமை நம்முடைய பலர் இன்று கபரில் இருக்கிறார்கள். இந்த சலவாத்தை நீங்கள் அதிகமாக ஓதிக்கிங்க. அன்பிற்குரியவர்களே, சகோதரர்களே, நல்லடியார்களே, இன்னும் இன்னைக்கு தருதே இப்ராஹிம் சலவாத் பற்றி. தருதே இப்ராஹிம் சலவாத்
அசுரா நோன்பும் பற்றியும் பார்க்கலாம். இவை இரண்டும் அல்லாஹ் மிகவும் விருப்பமான அமலாகும். தருதே இப்ராஹிம் உங்களை எப்படி செலவாத் சொல்வது? அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தருதே இப்ராஹிமை கற்றுக் கொடுத்தார்கள். தருதே இப்ராஹிம் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வலாலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வலாலி இப்ராஹிம் இன்னக ஹமீதுன் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வலாலி முஹம்மதின் பாரக் அலா இப்ராஹிம் வலாலி இப்ராஹிம் இன்னக ஹமீதுன் மஜீத். இந்த ஸலவாத் ஓதி நீங்கள் எதை கேட்குறீங்களோ அது அல்லாஹ் உங்களுக்கு தேவைகள் நாட்டங்கள் எல்லாத்தையும் நிறைவேற்கிறான். 11 தடவை ஓதி நீங்கள் கேளுங்க, எது கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும். என் மீது ஒரு முறை ஸலவாத் சொன்னால் அல்லாஹ் அவர் மீது 10 முறை அருள் புரியும். எப்படிப்பட்ட ஒரு இது பாருங்கள், அல்லாஹ் அவ்வளோ பெரிய இது கொடுக்குறான் உங்களுக்கு. நாம் ஒரே ஒரு முறை ஸலவாத் சொல்கிற மாதிரி அல்லாஹ் நமக்கு 10 முறை ரஹ்மத் தருங்க. எவ்வளோ பெரிய பாக்கியம். நீங்கள் எல்லாமே கேளுங்க, அல்லாஹ் உங்களுக்கு தருகுவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், மறுமை நாள் என்னுடன் மிகவும் நெருக்கமாக இருப்பவர்கள் என் மீது அதிகமாக ஸலவாத் சொன்னவர்களே. எனவே வெள்ளிக்கிழமை குறிப்பி அதிகமாக ஸலவாத் சொல்ல வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், வெள்ளிக்கிழமை என் மீது அதிகமாக ஸலவாத் சொல்லுங்கள், உங்கள் ஸலவாத் எனக்கு எடுத்து காட்டப்படுகிறது. நாம் யாரையாவது நேசித்தால் அவரை பற்றி அடிக்கடி பேசுவோம். அப்படியானால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையாக நேசித்தால் நமது நாவில் எப்போதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, முஹர்ரம் மாதம் 10ஆம் நாள் அசுரா. இந்த நாளில் நோன்பு நோற்பது மிகவும் சிறந்த சுன்னத்தாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அசுரா நாளில் நோன்பு நோற்பதால் கடந்த ஒரு வருடத்தின் சிறிய பாவங்கள் அல்லாஹ் மன்னிப்பான் என்று நான் நம்புகிறேன். இதுவே அசுராவின் நோன்பின் மிகப்பெரிய சிறப்பு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மதீனாவிற்கு வந்த போது யூதர்கள் ஆசுரா நோன்பு நோட்டுக் கொண்டிருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் இந்த நோன்பு என்று அவர் கூறினார்கள் என்று அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் பனி இஸ்ராயீலையும் ஃபிர்அவுனிடமிருந்து காப்பாற்றிய நாள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உங்களை விட நாங்கள் தான் அதிக உரிமையுடையவர்கள். பிறகு அவர்கள் நோன்பு நோட்டார்கள், மற்றவர்களும் நோன்பு நோக்கச் செய்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் அடுத்த ஆண்டு உயிரோடு இருந்தால் 9ஆம் நாளும் நோன்பு நோற்பேன். 9 நோன்பு நோக்கலாம், 10 இல்லாட்டி 11 நோன்பு சிறந்து என்று கூறியுள்ளார்கள். நாம் என்ன செய்ய வேண்டும்? அசுரா நோன்பு நோக்கணும், ஸலவாத் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வோம், குர்ஆன் ஓதுவோம், ஏழைகளுக்கு உதவுவோம். இது இன்றைய நாள். அன்பான நல்லடியர்களே, ஒரு நாள் நோன்பு, ஒரு வருட பாவ மன்னிப்பு, ஒரு முறை ஸலவாத், 10 ரஹ்மத். எவ்வளவு கருணை உள்ளவன் நம்ம அல்லாஹ். அதனால்தான் அந்த நன்மை இழக்காமல் இருப்போம். நீங்கள் நான் சொல்கிறதுக்கெல்லாம் ஓதுங்க, உங்கள் கவலை கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும். நான் இன்றைக்கி சொல்லலை, இன்றைக்கி எவ்வளோ ஓதுறமோ அவ்வளோ உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். அல்லாஹ் எங்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது உண்மையான தினமும் அதிக ஸலவாத் சொல்லும் பாக்கியத்தை தந்தல்வாயாக. அசுரா நோன்பை நோர்க்கும் தௌஃபீக்கை வழங்குவாயாக. எங்களுக்கு கடந்த பாவங்களை மன்னித்தல்வாயாக. எங்கள் பெற்றோர்களிலும் ஆசிரியர்களும் உயிரோடு நிற்பவர்களும் மரணத்திற்கும் மஹ்ரிஃபத்தை வழங்குவாயாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஃபாத்தை எங்களுக்கு வழங்கி ஜன்னத்துல் ஃபிர்தௌஸின் அவர்கள் எங்களுடைய ஒன்று தந்தல்வாயாக. எல்லாரும் துவா செய்யுங்க, நானும் உங்களுக்காக துவா செய்யுங்க. உங்களுடைய துவா எங்களையும் எங்கள் குடும்பத்தார்களையும் சேர்த்துக்கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆமீன் ஆமீன் ரப்பில் ஆலமீன்.